பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். HSV சம்மந்தமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. போன வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். HSV மட்டும் இல்லாத அனைத்து விதமான மேகவெட்டை நோய்கள் வந்தா, உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் செயலிழந்து போயிடும். அது மட்டும் இல்லாம, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுத்தமான, தூய்மையான ரத்தம் கம்மியாயிடும். ரத்தம் கம்மியாயிடுச்சுனாக்கா, எந்தெந்த உறுப்புகள் புதுமை ஆவணுமோ, இல்ல எந்தெந்த உறுப்புகள் என்னென்ன வேலைய செய்யணுமோ, அந்த வேலையெல்லாம் செய்யாது. இந்த நிலை ரொம்ப நாளா இருந்தா அனிமிக்ன்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டிய நிலைய பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சிக்கா இருந்துச்சுன்னா, அது புற்றுநோய், ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் அப்படின்ற ஒரு நிலைய தாண்டிடுவாங்க. நம்மகிட்ட ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. எக்ஸாக்ட்டா 2 நாளுக்கு முன்னாடி அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா, 11.29. அதோட பெயர் மறைக்கப்பட்டிருக்குது. டேட்லாம் இருக்கும் பாருங்க. இது சென்னையில எடுத்த ஒரு லேப் ரிப்போர்ட்டு. வெறும் 11.29 அப்படின்ற ரிப்போர்ட் இருக்குது. பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆண் மகனுக்கு 13லேருந்து 17 வரைக்கும் இருந்தாக்கா, ஒரு நல்ல ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 2டே நாள் நம்ம மருந்து குடுத்து 2டே நாள்ல பார்த்தீங்கன்னாக்கா, 11 14.22 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, 3 பாயிண்ட்டுக்கு ரொம்ப கம்மியான லெவல் அவருக்கு சக்சஸான ரிசல்ட் வந்திருக்குது. ஒரு 2 நாள்ல 3 மில்லிகிராம் ஹீமோகுளோபினை இயற்றிய பெருமை நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு மட்டுமே சாரும். இதனால நம்ம இங்க என்ன சொல்ல விரும்புறோம்னாக்கா, யார் யாருக்கெல்லாம் HSV பாதிக்கப்பட்டிருக்குதோ, அவங்கலாம் நிச்சயமா டார்ச் பேனல் பிளட் டெஸ்ட் தான் எடுக்கணும். அதுக்கு கூடவே அவங்களோட ரத்தம் எவ்வளோ இருக்குது? ரத்தத்தோட சக்தி எவ்வளோ இருக்குது? கிருமி ரத்தத்த சாப்பிட்டுச்சா இல்லையா? இந்த மாதிரியான பல விதமான பரிசோதனைகள நம்ம பண்ணணும். HSV குணமாகணும்னா நல்ல சுத்தமான ரத்தம் இருக்கணும். அப்படி சுத்தமான ரத்தம் இல்லனாக்கா கிட்னி, லிவரு, ஹார்ட்டு, லங்ஸு எண்ணற்ற விதமான உறுப்புகளை அது காலி பண்ற லெவல்ல எடுத்துன்னு போயிடும். இது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. உடம்புல ரத்தம் போதுமான அளவு இல்லாட்டி, ஒரு நோய் விட்டு ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்றது தான் அதுக்கான எவிடன்ஸ். 2டே நாள்ல ஹீமோகுளோபின 3 பாயிண்ட்டுக்கு ஈக்குவலன்ட்டா நம்ம எடுத்திருக்கோம். 2 நாள்ல யாராலுமே பண்ண முடியாத இந்த விஷயத்த பிரபஞ்சத்தின் உதவியால நம்ம பண்ணோம். அதனால எல்லாருமே முழு ஆரோக்கியமா பெறணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.